துலாம் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் ஜெயிப்பாங்களா? விடியலை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்காங்க. எப்பொழுது வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும்? 2026 நிறையா மாறுதல் இருக்குது. இந்த துலாத்துக்கு தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இதில் குரு பார்வை இப்போ இருந்து குரு பார்வை மாறுது. ராகு கேது இந்த தாக்கம், அந்த கேதுவோட தாக்கம் மட்டும், மற்ற தாக்கம் இல்லை. நிறைய பேர்த்து சொல்லுவேன், முருகர் கூப்பிட்டா தாங்க முருகர் ஸ்தலத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி முருகரோ கடவுளை அழைக்கணும். நம்மளை வாய்ப்புகள் திருப்பதிக்கே நிறைய பேர் போயிட்டு கேன்சல் ஆகிருக்கும். அவங்கள அழைத்தால் செல்லக்கூடியது. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ராசிக்கு இப்போ காதல் மலரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணுது. அத்தனைக்கும் இந்த ராசிக்கு அனுகிரகம் உண்டுங்க. முதல்ல நல்ல விஷயத்தை பேசிவிட்டு நம்ம அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஹெல்த் விஷயம் பேசணும். முதல்ல உங்களுக்கு வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட ஜூனுக்கு மேலே தான் மாறுதல். ஜூன் வரைக்கும் இருக்கிறதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தை சார் வீடு இடம் இது சம்மந்தப்பட்டது ஒன்று அனுகிரகம் உண்டு. ஜஸ்ட்டு இடமா கூட வாங்கி போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பேசுவோம். ஹெல்த் வைஸ் இருக்குது, திருமணத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது, பிஸ்னஸ்ஸு, மாணவர்களுக்கு அதெல்லாம் பேசலாம். விஜேஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபாம் விஜயகுமார். துலாம் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் ஜெயிப்பாங்களா? விடியலை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்காங்க. எப்பொழுது வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும்? 2026 நிறையா மாறுதல் இருக்குது. இந்த துலாத்துக்கு தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இதில் குரு பார்வை இப்போ இருந்து குரு பார்வை மாறுது. ராகு கேது இந்த தாக்கம், அந்த கேதுவோட தாக்கம் மட்டும், மற்ற தாக்கம் இல்லை. குறிப்பாக சனியோட பார்வை இல்லை. அப்பாடான்னு இருக்குங்க. இந்த 2.5 வருஷத்தில் நிறைய விஷயம் பண்ணிக்கணும். அதில் இப்போ பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்துருவோம். இதில் ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் லைட்டாக மாறும். பட் ரெண்டும் கலந்தே நான் சொல்லிடுறேன். ஆண் பெண் இருவருக்குமே லைஃப்பில் சக்ஸஸ் அடைய ஒரு கோல்டன் கார்டு, கோல்டன் டிக்கெட் கொடுத்தா அப்படி இருக்கும். இப்போ ஒரே மாதிரி மனநிலைமை இருக்கக்கூடிய அதிக காலகட்டம் இந்த வருஷங்க. அப்போ ஒரே மனநிலைமையில் வேகமாக பயணிச்சிடலாம். பேசுவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லவை உடனே நடக்க சின்ன சின்ன பரிகாரங்களோ சின்ன சின்ன வழிபாடோ போதும் ஜெயித்து விடுவீர்கள். கோச்சார கிரகங்கள் துலாத்துக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே குருபலத்தோடு ஆரம்பிக்கிறீங்க. குருபலன் இந்த வருடம் தொடக்கத்தில் இருந்திருக்குங்க. குருவார்க்க கோடி நன்மை. குரு உங்கள் ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடம். முதல்ல மனசு நிறைவாக இருக்குது, சந்தோஷம் உண்டு, சுப தகவல்கள் உண்டு, இறை அருள், கடவுள் வழிபாடு, இப்போ ஜோதிடம், ஆன்மீகம், குடும்ப சம்பந்தப்பட்டது, திருமணம், இதெல்லாம் நிறைய நிறைவேற்றப்படுது. இன்னும் பிரித்து கூட பேசுவோம், ஒன்றுனா பார்த்துவோம். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னங்கன்னா, ஒரு இன்பச் சுற்றுலா. சார் என்ன சார் எடுத்தோடனே 2026 இன்பச் சுற்றுலா? சார் அமைப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் வேலை இருக்கும், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் கடன் இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இன்பச் சுற்றுலா, ஒரு கோயில் குலத்துக்கு ரொம்ப நாளாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு பரிகார நிவர்த்தியை செய்யும் காலகட்டம் இறைவன் கொடுக்குறார். நிறைய பேர் சொல்லுவேன், முருகர் கூப்பிட்டா தாங்க முருகர் ஸ்தலத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி முருகரோ கடவுளை அழைக்கணும். நம்மளை வாய்ப்புகள் திருப்பதிக்கே நிறைய பேர் போயிட்டு கேன்சல் ஆகிருக்கும். அவங்கள அழைத்தால் செல்லக்கூடியது. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ராசிக்கு இப்போ காதல் மலரும். காதல் மலரும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட திருமண வயது உடையவங்க திருமணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வரும். ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு ஒத்துக்கிற சூழ்நிலை. இந்த ராசி சில காலம் திருமணம் வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம், இன்னும் சொத்தை பார்த்துட்டு பார்க்கலாம், ஒர்க்கில் டெவலப் பண்ணிட்டு பார்க்கலாம், இப்படியே தள்ளி போட்டு அந்த ஆண் பெண் இருவரும் தான். இப்படி என்ன தள்ளி தள்ளி போட என்ன ஆயிடுச்சு, வயசு கூடி போச்சு, ஆனால் வேலை அந்தளவுக்கு இல்லை. முதல்ல உங்களுக்கு திருமணத்துக்கு பின் தான் டெவலப்மெண்ட். திருமணத்துக்கு பின் தான் இந்த ராசி டெவலப்மெண்ட் உண்டு. 190% தான். இந்த 10% மற்ற கிரக அம்சங்கள். துலாம் என்றாலே கூட்டு சம்பந்தப்பட்டதில் வெற்றி பெறும். கணவனோ மனைவியோ வந்ததுக்கு பின் தான் இந்த ராசிக்கு ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி உழைக்க ஆரம்பிப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் வரும். பெரியவங்களாக இருந்தால் ஆமானா கமெண்ட் கூட பண்ணுங்கள். முதல்ல இந்த காதல் அப்படிங்கிறது இது சினிமா சம்மந்தப்பட்ட போக இன்ட்ரெஸ்ட், அது கூட காதல். சினிமாவுக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட் வரும், மீடியா சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வருது. நிறைய பேர் டைரக்டர் ஆகணும்னு பார்க்குறீங்க, இது ஒரு சிலருக்கு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, இதில் நிறைய பேருக்கு ஆர்வம். இதில் அரசியல் சம்மந்தப்பட்ட ஆர்வம் புதுசாக வந்திருக்கு இந்த ராசிக்கு. ஸோ அரசியல் போகணும், அரசியல் என்ட்ரலாமா, கார்டு வாங்கலாமா, இடைத்தேர்தல் நிற்கலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணுது. அத்தனைக்கும் இந்த ராசிக்கு அனுகிரகம் உண்டுங்க. முதல்ல நல்ல விஷயத்தை பேசிவிட்டு நம்ம அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஹெல்த் விஷயம் பேசணும். முதல்ல உங்களுக்கு வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட ஜூனுக்கு மேலே தான் மாறுதல். ஜூன் வரைக்கும் இருக்கிறதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் வேலைப்பளு இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி, டபுள் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஆனால் நீங்கள் இந்த டைமில் செய்யும் பொழுது என்னன்னா புதிதாக கற்றுக்கொள்ளுறீங்க. நீங்கள் தான் அந்த ஃபீல்டுக்கு தேவைன்னு ஒரு பாப்புலர் ஆயிரும். அதை விட பின்னாடி இந்த வேலையில் அடுத்த கொஞ்சம் வருடங்கள் ரொம்ப இலகுவாக இருக்கும். ஒரு சேனலில் ஒருத்தர் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார், மாறி மாறி அலைஞ்சிட்ருக்கனார். சார் நீங்கள் தான் பண்ணுங்கள், சங்கடப்படாமல் பண்ணுங்க அப்படின்னேன். சார் ரொம்ப எப்படி சார் பண்ணுறது அப்படின்னாரு. குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அந்த பர்டிகுலர் இவர் தான் ஸ்கில்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஆஃபர் வருது, ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டார். அந்த அதை ரேட்டை கொடுங்க, அப்போயும் அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ இவர் ஒரு சின்ன ஒரு வேலையாட்கள் போட்டு பண்ணிகிட்ருக்காரு. இது மாதிரிலாம் டெவலப் ஆயிரும். இது இப்போ வேலையில் ஒரு மாறுதல் உண்டு, கடின உழைப்பு தேவை, நல்ல இதாயிரும். ஜூனுக்கு மேலே சம்பள உயர்வு வரும், வேலை மாறுதல் உண்டு, வெளிநாட்டு வகை வேலை வாய்ப்புகள் உண்டு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற அம்சம். இதுதான் இதோட சூட்சமம். சார் அப்புறம் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிட்டுருக்கு. இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நகை வாங்கலான்னு. அதுக்கு முன்னாடி கடன் அடைக்கலான்னு ஒருத்தர், அது வேறு. நிறைய பேருக்கு கடன் குறையிற காலகட்டம் இருக்குது. அடகு வைத்த பொருளை மீட்கும் காலம் சொல்லை. பொதுவாக அந்த ராசிக்கு நகை அடகுக்கு நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். சார் நகை அடகு வச்சா பார்த்து பண்ணுங்கள். நகை அடகு வச்சா இந்த ராசி என்ன பண்ணால் அடகு வச்சுட்டு திருப்பி மாற்றி வச்சு ஒரு 3 சுத்த விட்டுரும். 4வது சுற்றல் தான் எடுக்க விடும். அப்படி நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். நகை அடகு வச்சுட்டு அந்த துலாம் ராசிக்காரங்க அவங்க பேரில் வச்சா அப்படி வைத்தா நீங்கள் கீழே கூட தெரிவிங்க. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் ரைட்டான வெரிஃபை பண்ணிக்குவோம். நகை அடகு வச்சு ஒரே இதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரைட். அப்போ நகை அடகு வைத்ததை மீட்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது. இது நம்பர் 1. 2வது, அதில் இருக்கிற ஒரு நகை அடகு வச்சு வருகின்ற பணத்தை பெஸ்ட்டு வகையில் யூட்டிலைஸ் பண்ணிடும். இப்போ சார் வீடு இடம் இது சம்மந்தப்பட்டது ஒன்று அனுகிரகம் உண்டு. ஜஸ்ட்டு இடமா கூட வாங்கி போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பேசுவோம். ஹெல்த் வைஸ் இருக்குது, திருமணத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது, பிஸ்னஸ்ஸு, மாணவர்களுக்கு அதெல்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ சூட்சம விஷயம் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இதை ஃபண்டமெண்டல் வேதிக் அஸ்ட்ராலஜி ப்ராக்டிக்கல் மெத்தட் எழுதியிருக்கேன். அடிப்படை ஜோதிடத்திலிருந்து ஃபுல் இதாக அப்படியே கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு டீட்டெயிலும் எழுதியிருக்கேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ள பாருங்கள். இதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பார்த்தா அது ரிவ்யூஸில் தெரியும். இப்போ சூட்சம விஷயம் என்னென்னா, இந்த ராசிக்காரங்க திருமணத்தில் பார்க்கும்போது சார் முதல்ல நீங்கள் ஓகே சொல்லி அவங்க வேணான்னு சொன்னது, இல்லை அவங்க ஓகே சொல்லி நீங்கள் வேணான்னு சொன்னது, இதெல்லாம் நடந்துருக்குது. இப்போ 2 சைடும் ஓகே சொல்கிற மாதிரி வந்தாச்சு. இதில் ஒரு சிலருக்கு கோயிலில் விட மண்டபத்தை விட ஒரு சிலருக்கு மண்டபத்தோட கோயிலில் கல்யாணம் வைக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அதை கரெக்டாக கேட்டுக்கணும். முகூர்த்த தேதி குறிக்கும் போது பெண்ணோட அடிப்படையில் குறிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாங்களாக ஆணுக்கு குறிக்கக்கூடாதா? எங்க ருதுங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு ருதுவானதுலேருந்து முதல் 14 நாள் பௌர்ணமியாக எடுக்கணும், அடுத்தது அமாவாசையாக எடுக்கணும். அப்போ வளர்பிறைங்கிறது ருதுவான முதல் 14 வளர்பிறையாகவும் அடுத்தது தேய்பிறையாக எடுப்போம். இப்போ நம்ம நாளில் பார்க்குற வளர்பிறை தேய்பிறையோட இந்த தேய்பிறை வளர்பிறை ரொம்ப வேலை செய்யுதுங்க. இதை குறித்து பார்த்தா தான் சூட்சம ரகசியங்கள், கணவன் மனைவி வசியங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதை விட்டுட்டு மண்டபம் டேட்டாக இருக்கிறது, வெளிநாட்டு வகை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு போட்டேன் டேட்டு, சார் நீங்கள் என்ன பிரம்ம முகூர்த்தத்தில் போடுறீங்க, மேக்கப் போட முடியாது, மேக்கப்புக்கு 3 மணி நேரம் வேணும். ஏன் மேக்கப் போடுறதா முக்கியம் இங்கே? அதுக்கு கல்யாணம் இது தானே. நான் என்ன சொல்கிறேன், வேறு வழி இல்லாமல் நீ எக்ஸாமுக்கு படிக்கிறவன் நினச்சி 2 மணிக்கு எழுந்திரிச்சுக்க மேக்கப் போட்டுக்க, இதுதான் உனக்கு. ஏன்னா நீ சொல்கிற நேரத்தில் காலண்டர் வர நேரங்காலம் போட்டான்னா உதய லக்னத்துக்கு 2ல் என்ன ஆகுது, ராகு கேது வந்துடும். இல்லை கொஞ்சம் தள்ளினா கூட லக்னத்தில் ராகு, 7ல் கேது, அதில் மாந்தி தொடர்பு எப்படி போடுறது அப்படி? அதனால் அந்த இதெல்லாம் போட முடியாது. கும்ப லக்னம் ஆகாதுன்னு சொல்லி இப்போ தான் முடித்தேன். அதெல்லாம் சூட்சமங்கள் பார்க்கணும். ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. சார் பிஸ்னஸில் தான் சார் இந்த ராசி 10ல் குரு வரப்போகுது, பதவி மாறுதல் உண்டு. அப்போ தொழில் மாற்றுறது, தொழில் விஷயம் நிறைய பேர் ஃபீல்டு சேஞ்சு நடக்க போகுதுங்க. என்ன சார் இப்போ இருக்கிற தொழில் என்ன பண்ணுறது? இது பாருங்க, இருக்கிற தொழிலே ஒன்று விருத்தி பண்ணுவீர்கள், இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஆடன் ஆக போகுது. இல்லை இது வேண்டாம், நான் வேறு ஃபீல்டு மாறேன் நடக்க இந்த ராசிக்கு அதிக வாய்ப்பு. நிறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஒரு வேறு ஃபீல்டு லைட்டாக ரெசார்ட்டு அது கூட இது பண்ணிக்கிட்டார். ரூம் வாடகைக்கு விடுற மாதிரி ரெஸ்டாரண்ட் கம் லாட்ஜிங் இது மாதிரி மாற்றிக்கிட்டார். இது நம்பர் 1. இன்னொருத்தர் இந்த பஸ்ஸு ட்ராவல்ஸ் கொடுத்துருந்தார். பஸ்ஸு இந்த மெயினான ஏரியா அதை சேல்ஸ் பண்ணுறார். இந்த பஸ் இந்த ரூட்டோட சேல்ஸ் பண்ணிவிட்டு அவர் ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறார். ரியல் எஸ்டேட் அவர் கட்டடம் வாங்கி வாடகைக்கு வர மாதிரி, ஏன்னா அவர் மெயின்டைன் பண்ண முடியல.
இது மாதிரி ஏதோ ஒன்று மாற வாய்ப்புண்டு. ஆனால் தொழில் உண்டு, வருமானம் உண்டு. அந்த மாறுதல் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்து கிளவராக எடுத்துக்கோங்க. அப்போ துலாத்துக்கு ஏதோ ஒரு தொழில் மாறுது, அது கவனம். 12 வருஷத்துக்கு முன்னாடி, இது 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாறிச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த இன்றைக்கி மாறுதல் இதிலிருந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாறுதல் நடந்திருக்கு இல்லையா? அப்போ மாறும். நிறைய சொல்லிட்டு வரலாம் சார். மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க, வெளியூர் சென்று படிக்க, படித்து முடித்தேன்னு வேலை, இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ண சொல்லிடுறேன். அரியர் இருந்தாலும் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு லக்கு இருக்குது. ஆனால் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். இந்த ராசி ஒன்று நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்கில்ஃபுல் இது. சங்கடப்படாமல் சரளமாக பேசிடுங்க. டேலண்ட்டை கற்றுக்கங்க, உங்களுக்கு நேரங்காலம் வந்துடும். ரைட். யாருக்காவது புதுசாக பார்க்கணும்னா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.